எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆடிவெள்ளி ஸ்பெஷல் ரவை அப்பமும் பருப்பு வடையும் செஞ்சுருந்தோம். இதில் ரவை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் 1 கப்பு ரவை எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிட்டேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். ஊற வச்ச ரவையை எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டு 2 ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அந்த அரைச்ச பேஸ்ட்டில் 4 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அப்பமா எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு அப்பமா ஊற்றி எடுக்கணும். இது ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு நல்லா பரட்டி விடணும். பரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.